ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேடி கேமர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வைவல் சீரீஸ் எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். சரி, ஓர பசங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான் கைஸ், வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைனிங் தான் போக போகிறோம். சரி வாங்க, மைனிங் போகிற ஏற்பாடுலாம் பண்ணலாம். முதல்ல நம்மக்கிட்ட ஏற்கனவே அயன் எடுத்து வச்சுருந்தோம். ஒரு 6 அயன் கிட்ட இருக்கும். அது ஸ்மெல்ட்டிங் போட்டுக்கிறேன். அது ஸ்மெல்ட் ஆகிருந்தோம், அதை எடுத்துகிட்டு ஸ்மெல்ட் ஆகிருந்தோம், அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் ப்ரோவில் தொட்டு ஒரு பிக்காக்ஸ் செய்ய போகிறோம். பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். அதான் பிக்காக்ஸ் வந்து செஞ்சிட்டோம். இப்போ ஒரு ஷீல்டு செய்ய போகிறோம். எப்பவுமே மைனிங் போகும்போது ஷீல்டு முக்கியம். ஷீல்டு எடுத்து வச்சுக்கணும். சரி, இப்போது அந்த கேவாண்ட போகலாம். லைட்டாக வீடியோ அங்கே இங்கேயும் லைட்டாக கேரேஜ் மாதிரி தான், கவலைப்படாதீங்க. அது எடிட்டிங்கில் ஒரு மாதிரியா ஒரு எப்படி சொல்கிறது, எடிட் பண்ணும்போது ஒரு இதுவாகிடுச்சு, அதனால் அப்படி ஆகிப்படும். இங்கே ஒரு பண்ணிக்குது. இந்த பண்ணி நீ செத்தான் எனக்கு இப்போ சோறு, அதனால் நீ செத்துரு. பண்ணியை சாக வச்சிட்டோம். இங்கே ஒரு ஆடுங்குது, இந்த ஆடையும் சாக வச்சுக்கலாம். ஏம்மா, இதை கொண்டாதான் நம்மளுக்காக பசி சாப்பாடு தேவைப்படும். அதனால் இந்த ஆடெல்லாம் சாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கன்னா இதுதானே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒரு பண்ணிக்குது. பண்ணி எனக்கு கொச்சிக்காத, கொஞ்சம் செத்துட்டு பார்க்கலாம். பண்ணி செத்துச்சு. மாடுங்குது, நம்மளுக்கு மாடும் தேவைப்படும். மாடும் சாவச்சிடலாம். மாடு செத்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பண்ணிக்குது. இந்த பண்ணி நம்ம கொல்ல வேணாம். அவ்வளோ ஆனால் காய்ஸ், இந்த பண்ணி ஏதோ சாகுது. தெரியாமல் எப்படி சாகுதுன்னு தெரில. ஆனால் ஐயோ காய்ஸ், இந்த பண்ணி செத்துச்சு. ஆனால் எப்படி செத்துச்சுன்னு தெரில. எப்படி செத்துச்சுன்னு செஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நானே தெரிஞ்சுக்கிறேன் எப்படி செத்துச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கறியெல்லாம் வேகத்துக்கு போட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஏன்னா சாப்பாடு வேங்காத தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இதோ இங்கே ஒரு கேவ் இருக்குது இல்லை, இந்த கேவல் தான் இப்போ நம்ம மைன் பண்ண போகிறோம். இந்த கேவல் தான் நம்ம மைனிங் பண்ண போகிறோம். பெரிய கேவாகுது, உள்ளே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான வுட்டெல்லாம் மைன் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் போட்டு விட்றோம். அதை கொஞ்சம் பார்த்துங்க. வுட்டெல்லாம் மைன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கறி வெந்துக்குதான்னு பார்க்கலாம். கறி வெந்துட்டுக்குது, எடுத்துட்டோம். பக்கத்தில் ஒரு வேண்டிங் ட்ரெயின் இருந்தான். அவன் இப்போதைக்கு கண்டுக்கு தேவையில்லை, அவன் இங்கே தான் இருப்பான். அவன் பார்த்துக்கலாம் அவனை. இன்னும் நம்மளுக்கு வுட்டெல்லாம் மைன் பண்ண வந்தோம்ல, அதை வச்சு எதனா டூல்ஸ் பண்ணிக்கலாமா. அவன் ஒரு கத்தி ஒன்று செஞ்சுக்கலாம். ஏன் கத்தி நம்மளுக்கு தேவைப்படும். உள்ளே போனால் மாவெல்லாம் இருக்கும்ல, ஜாம்பிலாம் இருக்கும்ல, அதை அடிக்கிறதுக்கு ஜாம்பிலாம் இருக்கும்ல, அவனை அடிக்கிறதுக்கு கத்தி தேவைப்படும். அதை கத்தி ஒன்று செஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா கறி வேணுங்குது. இது வேணும் முச்சனே வேறு கறி எடுத்து போடலாம். உள்ள கறியை உள்ளே போட்டோம். இந்த கறி வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததெல்லாம் ஒரு பண்ணிக்குது. இந்த பண்ணி இன்னும் இங்கேயே பார்த்துக்கிறேன். போடா அங்கிட்டு. பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணியை சாவச்சிட்டோம். இந்த பண்ணியை எடுத்து நோட்டி ஃபர்னஸில் போட்டுக்கலாம். ஏமா பண்ணி ஃபர்னஸில் இருந்தால் தான் அது வேகம் கோட்டையே சேர்ந்துன்னு. இங்கே ஒரு மாடுங்குது. இந்த மாடை வெட்ட வேணாம்னு நினைக்கிறேன். சரி வெட்ட வேணாம், இப்போதைக்கு இந்த கறி மட்டும் வேகட்டாது. 3 கறி எடுத்துக்கின்னு நம்ம இந்த ஏரியாவை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையில்லாத பொருள்லாம் இங்கேயே வச்சுட்டு இந்த ஏரியாவை கொஞ்சம் சுற்றி பார்த்து போகலாம். நம்ம தேவையில்லாத பொருள் இங்கேயே வச்சிட்டோம். சரி வாங்க, இந்த ஏரியாவை கறி ஒரு 3 வேந்துக்குது, அது ஃபுல்லாக வேகட்டும்.
நம்ம இந்த பக்கம் போய் பார்த்துனாலாம் எதனா இருக்குதான்னு சின்ன தான் இந்த பக்கம் வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போய் இந்த இடத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாம். குடு 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 குடுன்னு ஓட வேண்டும். ஏன் என்று கேட்டால் அப்பதான் இந்த இடத்தை சுற்றி பார்க்க முடியும். இங்கே ஒரு பண்ணி இருக்குது. பண்ணி என்ன பண்ணுறீங்க? சரி விட்டு அவனை பண்ணி விட்டு நம்ம போகலாம். போயினே இருக்கும்போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா சவனாபயம். நம்ம ஏரியா பக்கத்தில் சவனாபயம் இது. அதுக்கு பக்கத்தில் ஃபர்ஸ்ட்டில் ஒரு இடம் தானே, அந்த இடம் பேர் என்னது? இடம் பேர் வேறு ஞாபகம் இல்லையே. அது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அந்த இடம் பேர் கொஞ்சம் ஞாபகம் இல்லை. இந்த வீடியோ இன்னொன்று சொல்லணும், டிஸ்கார்ட் லிங்க்கு இருக்குது, டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இது. அது வேணும்னா ஜாயின் பண்ணிங்க. கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், இது டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணுறேன், வேணா ஜாயின் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேமல் ஏதோ எஸ்எஸ்பிக்கிறான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா எச்துப்பி. ஏன்னா இவன் ஒரு டேச்சா போதும் துப்புன்னு துப்புவான். அதனால இவன் பேர் எச்துப்பி. எச்துப்பி பார்த்துன்னுக்குறோம். இவன் பார்த்தீங்கன்னா திரும்பியும் பண்ணிடுறான். சரி வாங்க எச்துப்பி விட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து மைனிங்காக வந்தோம், அதனால் வீட்டுக்கு போகலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா வீட்டுக்கு போகலாம். ஏன்னா இப்போ நம்ம மைனிங் போக போகிறோம், அதனால தானே வீட்டுக்கு போகிறோம். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். வயிறு வேறு ரொம்ப பசிக்குது, அதனால் கறி கொஞ்சம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு நம்ம போகிறோம், வீட்டுக்கு நம்ம போகிறோம், வீட்டுக்கு நம்ம போகிறோம், வீட்டுக்கு நம்ம போகிறோம், வீட்டுக்கு 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 போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு. அவ்வளோதான், வீட்டான வந்துச்சு. வீட்டான வந்துட்டோம். நம்ம இப்போ வீட்டான வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பொருளாக எடுத்து ஃபஸ்ட் கறி எடுத்துக்கணும், அதுதான் முக்கியம். நம்மளுக்கு கறி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேவ் மைனிங்காக போகலாம். இந்த வீடியோவில் டிஸ்கார்ட் லிங்க்கை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறோன்னு நினச்சிங்க ஜாயின் பண்ணிங்க. போகலாம். கேவ் மைனிங்காக உள்ளே போனேன், ஆனால் ஒன்றுமே கிடையில. எனக்கு ஒரே ஒரு 4 அயன் மட்டும் தான் கிடச்சிச்சு. 4-5 அயனு ஸ்கோலில் கிடச்சிச்சு. அதனால் கேவ் மைனிங்கை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். கேவ் மைனிங் வெளியே வந்துட்டேன். கேவ் ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் அயன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லை 5, ஒரு 5 ஒரு 6 அயன் நினைக்கிறேன். தோராயமாக ஒரு 6 அயன், அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே கோல் தான் ஃபுல்லாக. அதனால் மொத்த கோல் அயனு மொத்தத்தையும் மைன் பண்ணிட்டேன். கேவில் போய் வேணா இருக்குன்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் மாப் மட்டும் நிறையா இருந்துச்சு அந்த கேவில். ஜாம்பி, ஸ்பைடரு எல்லாமே கரெக்ட் நிறையா தானுங்க. அந்த கேவ் மைனிங்கே 4 நாள் ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே மைனிங் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். கேவ் விட்டு 4 நாள் கேவ்லேயே ஸ்பெண்ட் பண்ணேன். சரி நீங்கள் ஜாம்பியில் நிறைய ஸ்பான் ஆக மாதிரி இருந்துச்சு, அதனால் டார்ச் சுற்றி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் டார்ச் வச்சுக்கினேன். இந்த வீடியோ இன்னொன்று சொல்லணும், டிஸ்கார்ட் லிங்க்கு இருக்குது, டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இது. அது வேணும்னா ஜாயின் பண்ணிங்க. கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், இது டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன், வேணும்னா ஜாயின் பண்ணிங்க.
எக்ஸ்ப்ளோர் போகிறோம். நம்ம இப்போது இந்த சைடு தான் எக்ஸ்ப்ளோர் போகிறோம். சரி, உங்கள் கேமரா மட்டும் சைன் மாற்றி தந்துடுறேன். ஓட்டது ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீட் பண்ணி விட்டுருவேன். பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தானே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஓடினே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவனாபயம் வந்துச்சு. சரி, சவனாபயம் தாண்டி போகலான்னு சொல்லிட்டு சவனாபயம் தாண்டி ஓடினே இருந்தேன். அச்சமில்லை ஓடு அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு நேற்றுக்கு. சரின்னு இந்த இடத்த விட்டு ஓடனா இங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வச்சு என்னடா அதுக்குள்ளே வில்லேஜ் வச்சுச்சு. நம்ம வீடு பக்கத்தில் தான் வில்லேஜ் இருந்துக்குது. சரி, இந்த வில்லேஜில் நம்மளுக்கு தேவைப்படுற பொருள்லாம் மொத்தத்தையும் எடுத்துக்கினேன். ஒவ்வொரு வீடாக போய் செஸ்ட்டு பார்த்து வந்த ஒரு 4-5 வீட்டுக்கிட்ட ஒரு 3-4 வீடு தான் செஸ்ட் இருந்துச்சு. மிச்சம் அந்த வீட்டில் செஸ்ட் இல்லை. அதனால் செஸ்ட் இருக்கிற வீட்டில் மட்டும் செஸ்ட் எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு, இந்த மரம் இருந்துச்சு. இந்த மரம் நம்ம வீட்டு டெக்கரேஷன் பண்ணுறது தேவைப்படும். அதனால் இந்த மரத்தை தச்சுக்கினேன். நான் இந்த மரத்தை போய் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிக்கினேன். மரம் நம்மளுக்கு முக்கியம். அதனால் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு தேவையான விட்டுறதுக்குன்னா மரமும் சேர்த்து ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மொத்த விட்டு கீழே வந்துக்குது. சரி, இந்த வுட் எடுத்துனாலும் சொல்லிட்டு கீழே இறங்கினேன். பூச்சர்லாம் இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டு இந்த வுட் எடுத்துனாலும் சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கினேன். நம்மளுக்கு வயிறு ரொம்ப பசிச்சு. அதனால் கையில் கறி கொஞ்சம் எடுத்துச்சுன்னு இப்போ கீழே இறங்கி போய் பார்த்தா கேவ் இருந்துச்சு. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் அந்த கேவு இந்த கேவை எதனா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேவில் பார்த்தா அங்கேயும் இங்கேயும் எதுவும் தெரில. சரி, நீங்கள் ஒரு லைட்டாக வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு லைட்டை வச்சுருப்பேன். லைட் வச்சுட்டேன். கேவை பற்றியா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் நான் கேவில் என் கண்ணுக்கு மாட்டின வரைக்கும் இப்போதைக்கு எதுவும் தெரில. அதனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கேவை விட்டு வெளியே கிளம்பிட்டேன். கோல் மட்டும்தான் எல்லா கேவிலையும் இருக்குது அதிகமாக. வேறு எதுவும் கண்ணில் மாட்டல. சரி, அதனால் கேவை விட்டு வெளியே கிளம்பிட்டேன். வெளியே கிளம்பிட்டு நோட்டியும் வில்லேஜை லூட் அடித்து போயிட்டேன். பார்த்தீங்கன்னா மேலே ஏறினேன். நேற்று முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு வில்லேஜை மொத்தம் லூட் அடிட்டு இந்த ஒரு 3-4 சீடு கட்சி இந்த மாத்தோட சீடு எடுத்துக்கின்னு வில்லேஜை மொத்தம் லூட் அடிக்கிட்டு போயிட்டேன். ஏமா நம்மளுக்கு வில்லேஜ் லூட்லாம் முக்கியம். நைட் ஆகிடுச்சு, இங்கே தூங்கலான்னு நினச்சேன். சரி, இங்கே பார்த்து தூங்கி கடையில் எழுத ஒன்றே மொத்த வீடியும் போய் லூட் வச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா புக்கும் கிடச்சிச்சு நம்மளுக்கு இந்த வில்லேஜில். சரி, புக்கும் கொஞ்சம் எடுத்துக்கினேன். வேறு ஃபார்மில் இருக்கிற எல்லா கேரக்டரு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கினேன். இந்த இந்த எல்லா இடத்துலையும் 3-4 இது இருந்துச்சு. ஃபார்மர் இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ பார்த்தேன் நிறைய வீட்டில் ஜஸ்ட் இல்லைனா ஒவ்வொரு வீட்டில் ஜஸ்ட் இருந்துச்சு. இங்கே ஒரு 3 எம்ப்ராய்டும் கிடச்சிச்சு. 3 எம்ப்ராய்டு 4 எம்ப்ராய்டு கிடச்சிச்சு. கீழே ஒரு எம்ப்ராய்டு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கேரட்டும் கிடச்சிச்சு. எனக்கு கேரட்டும் கொஞ்சம் எடுத்துக்கினேன். இங்கே வேறு மொத்த ஏபேலும் எடுத்துக்கினேன். ஏமா ஏபேலும் நம்மளுக்கு தேவை. அதனால் ஏபேலும் எடுத்துக்கினேன். இங்கே ஒரு வில்லேஜில் இருந்தான். அவங்கள்ட்ட போய் பார்த்தா அவன் இது தரல. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டு இருந்துச்சு. இந்த மொத்தம் 4 எம்ப்ராய்டு. இங்கே ஃபார்ம் இருந்துச்சு. அந்த ஃபார்மை விட்டு மேலே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. சரி, இந்த வில்லேஜை விட்டு இங்கேயும் ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. இந்த ஃபார்ம்லேயும் மொத்தத்தை எடுத்துட்டேன். அவ்வளோதான், இந்த வில்லேஜை மொத்தம் லூட் அடிச்சிட்டோம். அதனால் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டுன்னு வீட்டுக்கு ஓட்டேன். அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டாங்க வந்துட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிகிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பாய்.